Hi everyone, welcome back to my channel Kalvi Mini. So இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் மினிட்ல படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஒன் வேர்டில் 14 அவுட் ஆஃப் 14 வாங்குறதுக்கும் அதுக்கப்புறம் அந்த கிராமர் செக்ஷன் கொஷின் இருக்கும்ல ஆக்டிவைஸ் பாசிவைஸ் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் பஞ்சுவேஷன் ஸோ அதுக்கப்புறம் ரீரைட் த சென்டென்ஸ் ஸோ இதில் எப்படி ஃபுல் மார்க் வாங்குறது அண்ட் போயட்ரிக் லைன்ஸ் கொடுத்து கொஷின் கேட்பாங்களா அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் ஸோ அதில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அடுத்தது நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது 3 2 மார்க் கொஷின்ஸ் ப்ரோஸ் கொஷின் ஆன்சர் ஸோ அதில் என்னென்ன படிக்கணும் பேராகிராஃபில் என்னென்ன படிக்கணும் நோட்டீஸ் ரைட்டிங் ரோட் மேப்பு ஸோ அதுக்கப்புறம் வந்து சம்மரி நோட்ஸ் மேக்கிங் பேசேஜ் கொடுத்து கொஸ்டின் கேட்கறது ஸோ இதெல்லாம் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன படிக்கணும் எப்படி எழுத. சப்போஸ் நமக்கு ஒரு கொஸ்டின் தெரில அப்படின்னாலும் அதை எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்கும். ஃபுல் மார்க் ஈவன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நமக்கு ஒரு கொஸ்டின் தெரில, இன்ஸ்டெட் ஆஃப் தட் அந்த இடத்துல நம்ம அட்டன் பண்ணி ஒரு 3 மார்க்காவது எப்படி வாங்குறது அப்படிங்கிறதே நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காம வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்க. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ 10th ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் நம்பர் 1லேருந்து 3 வரைக்கும் சினானிம்ஸ், 4லேருந்து 6 வரைக்கும் ஆண்டனிம்ஸ். 6 கொஷின். இந்த 6 சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் வந்து உங்களுக்கு புக் பேக்ல இருந்து தான் கேட்பாங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் சொல்லியிருப்பேன். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நான் உங்களுக்கான அந்த ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்டடி மெட்டீரியல் இது நான் மத்தியானமே வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோடய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் ஓகே, நான் அந்த வீடியோவில் பிடிஎஃப் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பட் வாட்ஸ்அப் குரூப்பில் மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் அதில் ஷேர் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் வந்து நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி பார்த்தே இது பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ லைக் எப்படி சொல்றது, மேனேஜ் அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு மென்ட் அப்படிங்கிற சஃபிக்ஸ் வருமா, மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி சொல்லி பார்த்து வரலாம். ஒரு சில ரொம்ப ரேர் வேர்ட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சொல்லி பார்த்தாலும் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும், இல்லை எதுவுமே மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு மீனிங் புரிஞ்சாதான் அந்த இடத்துல வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வந்து எழுத முடியும். ஸோ அது எப்படிங்கிறத சொல்றேன். அண்ட் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் வேர்டும் சேம் அதே மாதிரி தான், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் மாதிரி தான். அண்ட் அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அக்ரைம்ஸ் ஒரு 15 அப்ரிவேஷன் அண்ட் அக்ரைம் ஆல்ரெடி நான் மெட்டீரியல் கல்வி மினி மெட்டீரியல் என்னோட மெட்டீரியல் நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணல, அதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரிப்போசிஷன், டென்ஸ், லிங்கர்ஸ் இது எல்லாமே அந்த ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும், இந்த மெட்டீரியல்லே இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது உங்களுக்கு ப்ரோஸ்ல 2 மார்க்கு இதெல்லாம் கொஸ்டின் பேட்டர்ன். ஓகேங்களா. இப்போ பேராகிராஃப் பாருங்க, 5 மார்க்கு 5 மார்க்கு 10 மார்க்கு. ஸோ இந்த 10 மார்க் வாங்குறதுக்கு நீங்க பேராகிராஃபை பொறுத்தளவில் ப்ரோஸ்ல ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டும் போயத்துல ஃபர்ஸ்ட் 2 யூனிட் பார்த்துக்கோங்க. அண்ட் ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் கேட்குறாங்கல்ல சப்ளிமெண்டரி ரீடிங்ல இருந்து, ஸோ அதுக்குமே ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போயம், பேராஃப்ரேஸ் இதெல்லாம் வந்து ஈஸி தான். ஸோ ஸ்பாட் த எரர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸ்பாட் த எரர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ சம்மரி நோட்ஸ் மேக்கிங் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எரர் ஸ்பாட்டிங் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதே நான் சொல்லித்தரேன். நோட்ஸ் மேக்கிங் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகேவா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சினானிம்ஸ். ஸோ மெயினாக இம்பார்ட்டன்ட் சினானிம்ஸ் வந்து இதுதான். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அண்ட் யூனிட் 4 உங்களுக்கு 4 யூனிட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாமே புக் பேக் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இந்த சினானிம்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆண்டனிம்ஸ்மே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆண்டனிம்ஸ் பாருங்க இங்கே யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அண்ட் யூனிட் 4. ஸோ தீஸ் 4 இவ்வளவுதான். நீங்க வந்து மெமரி பண்ண தேவையில்லை. லைக் வந்து மோக்கிங்லி அப்படின்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்லி, அதே மாதிரி ரெப்பல்ஷன் அப்படிங்கிறதுக்கான ஆண்டனிம்ஸ் வந்து அட்ராக்ஷன். ஸோ அதே மாதிரி ஸ்டவ் அப்படிங்கிறது வெல்ஃபெட் அப்படிங்கிற மாதிரி லைக் யூ டோன்ட் நீட் டு மெமரிஸ் லைக் திட்ஸ். ஓகேங்களா. நீங்கள் மெமரி பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் வந்து மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க, ஓரலாக ஒரு பார்வையாக பார்த்துக்கங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ஒன்று ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் வந்து மெமரி பண்ணி எழுதுறதுக்கு தட் இஸ் 4 ஆப்ஷன்ஸ் எம்சிக்யூ டைப்பில் தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கனாவே, இப்போ நான் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு ஆண்டனிம்ஸு. ஸோ இப்போ பாருங்க ஹேலோபலா அப்படிங்கிற பார்க்குறேன் அப்படின்னா லைக் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு இதை பார்த்தோன்னே இந்த ஆப்ஷன் சைலன்ஸ், ஓ இது நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக நம்ம மெமரிக்கு வந்து மைண்டுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து லைக் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி மெமரி பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் ஓரலாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ஸோ சிங்குலர் ப்ளூரல் எப்படி இருக்கணும், இதுதான் மெயின். ஐஎஸ்ல ஒரு வேர்டு வந்து ஐஎஸ்ல முடிஞ்சதுன்னா அது வந்து இஎஸ்ல மாற்றணும், இஎஸ்ஸா மாற்றணும். அதே மாதிரி அந்த கொஸ்டின் பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கிரிசியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா கிரிசியஸ் அப்படிங்கிற மாதிரி இஎஸ்ல மாற்றணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கிரிசியஸ் அப்படிங்கிற மாதிரி மாற்றணும். ஸோ இதை அனாலிசிஸ்ங்கிறதுக்கு அனாலிசிஸ், ஸோ அந்த மாதிரி வந்து மாற்றணும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, மொத்தமே ஒரு 6 இம்பார்ட்டன்டான கீவேர்டு தான். ஐஎஸ்ல முடிஞ்சதுன்னா இஎஸ்ல மாற்றணும்,
யூஎம்ல இது நமக்கு தெரியும், யூஎம்ல முடிஞ்சதுன்னா ஏன்னு மாற்றணும். பாக்டீரியா அப்படின்னா பாக்டீரியம் அப்படின்னா பாக்டீரியா, ஃபார் எக்ஸாம்பிள் மீடியம் அப்படின்னா மீடியா. ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி எஃப் அல்லது எஃப்இ அப்படி இருந்துச்சுன்னா விஇஎஸ் சேர்த்துக்கிறணும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, தீஃப் அப்படின்னா தீவ்ஸ், ஓகேங்களா. அதே மாதிரி நைஃப் அப்படின்னா நைவ்ஸ், அந்த மாதிரி விஇஎஸ் சேர்த்துக்கிறணும். இஃப் த லெட்டர் எண்ட் வித் எஃப் ஆர் எஃப்இ தென் வி ஹாவ் டு ரீப்ளேஸ் தட் வேர்ட் வித் விஇஎஸ், ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒய்யில் முடிஞ்சதுன்னா ஐஇஎஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரி அப்படின்னா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற மாதிரி வரும், ஓகேவா. ஸோ அதே மாதிரி எனிமி அப்படின்னா எனிமீஸ், அந்த மாதிரி ப்ளூரல்ல வரும். அதே மாதிரி ஏல முடிஞ்சதுன்னா வந்து ஏஇ அப்படின்னு மாற்றணும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபார்முலா அப்படின்னா ஃபார்முலா, அதே மீனிங் ஒரே மாதிரி தான் வரும். பட் ஏல முடிஞ்சதுன்னா ஏஇ, அது கூட இ சேர்த்துக்கிறணும். யூஎஸ் இது நிறைய தடவை எக்ஸாம்ல இந்த டைப் அதிகமாக கேட்டிருக்காங்க, இது யூஎம். ஸோ இதெல்லாம் யூஎஸ்ல முடிஞ்சதுன்னா அதே மாதிரி இந்த ஒய்ல முடிஞ்சது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. எல்லாமே வெறும் 6 தானே பார்த்துங்க. யூஎஸ்ல முடிஞ்சதுன்னா அதை வந்து ஐன்னு மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியஸ் அப்படின்னா ரேடி, இது அதிகமாக எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சிலபஸ் அப்படின்னா சிலபி, அந்த மாதிரி வரும். ஃபார் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சேர் அப்படின்னா சேர்ஸ், இது வந்து ஒரு சிலது காமனாக வரும். எஸ் நம்ம சேர்த்துக்கிறோம்ல ப்ளூரல்ல. பாக்ஸ்னா பாக்ஸ் எக்ஸ், ஓகேங்களா. எக்ஸ்ல முடிஞ்சதுன்னா இஎஸ் சேர்த்துக்கிறணும். அதே மாதிரி ஓல முடியுது, அது கூட எஸ் வந்து சேர்த்துக்கிறணும், ஓகேவா. அதே மாதிரி ஒய்யில் முடிஞ்சதுன்னா ஐஇஎஸ், யூஎஸ்ல முடிஞ்சதுன்னா ஐஇ. ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஓகே. ஸோ இதெல்லாம் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டது, பிடிஏ கொஷின்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா பிகைனிங்கில் சேர்த்துக்கிறோம், சஃபிக்ஸுங்கிறது எண்டில் சேர்ப்போம். ஸோ அது பாருங்கள், இப்போ வந்து இல்லு, இப்போ லிட்ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து இல்லிட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குவாலிஃபைனா டிஸ்குவாலிஃபை, இதெல்லாம் நம்ம அதிகமாக கேட்டிருப்போம். நேச்சுரல்னா சூப்பர் நேச்சுரல், அர்பன்னா சப் அர்பன். ஸோ இதெல்லாமே நம்ம அதிகமாக கேட்டிருப்போம். ஒரு சில வேர்டு தான் வந்து லைக் கன்ஃபியூஸ்டாகவும் நம்ம அதிகமாக கேட்டதே. இப்போ நேஷனல்னா இன்டர்நேஷனல் இதெல்லாம் அதிகமாக கேட்டிருப்போம். அதே மாதிரி ப்ராக்டிஸ், ஸ்மால் ப்ராக்டிஸ், இது நம்ம எக்ஸாம்லேயே அதிகமாக பார்த்துருப்பீங்க. அண்டர்ஸ்டாண்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், அக்யூரேட், இன்அக்யூரேட், ஸ்கோப், மைக்ரோஸ்கோப், டிஃப்ரெண்ட், இன்டிஃப்ரெண்ட், லீகல், இல்லீகல், சைக்கிள், பைசைக்கிள், இதெல்லாமே நம்ம ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு வேர்ட்ஸ் தான். ஸோ ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி இங்கே சஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, சைல்டுஹுட், அபிலிட்டி, ஸோ எக்ஸாமினேஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிப்பீட்டட் கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துங்க, எக்ஸாமில் அதிகமாக கேட்டது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து அப்ரிவேஷன் அண்ட் அக்ரைம்ஸ். இதில் அப்ரிவேஷன் அண்ட் அக்ரைம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஏன்னா எல்லாமே நமக்கு ஒரே 4 ஆப்ஷனுமே ஈக்குவலாக தெரியும். ஸோ அதை வந்து நல்லா மெமரி பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேசல் வெர்பு. ஃப்ரேசல் வெர்பு பொறுத்தவரை இப்போ வந்து கெட் அலாங் வித் அப்படின்னா டு டீல் வித், அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். டேக் ஆஃப் பண்ணுறது அப்படின்னா டிபாச்சர் பண்ணுறது, லைக் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி வார்ம் அப் பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம பாடி எக்ஸசைஸ் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி லுக் ஆஃப்டர் அப்படிங்கிறது டேக் கேர் ஆஃப், அந்த மாதிரி வந்து வரும். லைக் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஒரு 15 இம்பார்ட்டன்டானது கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இடியம்ஸ் அண்ட் ஃபேரஃபேஸ் இடியம்ஸ். ஸோ இடியம்ஸுமே அவ்வளோதான், ஒரு 10 கிட்ட தான் இருக்கும். ஸோ அது பார்த்துங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸ். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து டைரக்டா காம்பவுண்ட் வேர்ட் கேட்பாங்க. சம்டைம்ஸ் இந்த அவங்களே வேர்டு வந்து பிரிச்சு கொடுத்துட்டு அது வந்து நவுன் பிளஸ் ஜெரவுண்ட் இல்ல ஜெரவுண்ட் பிளஸ் ஆட்வெர்பு அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ நவுனு. ஸோ இதுல வந்து கிச்சன் கார்டன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நவுன் பிளஸ் நவுனு. ஸோ இது நவுன்னா என்ன, வேர்புனா என்ன, ஸோ அந்த இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரிப்போசிஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டென்ஸு சிம்பிளில் இருக்குன்னா இப்போ வேர்பு ப்ளஸ் எஸ், ஆம், இஸ், ஆர் இந்த மாதிரினா பாஸ்ட்ல V2 அண்ட் ஃபியூச்சர்ல வந்து V3ன்னு சொல்லுவோம். இதை வில்லு சேர்த்துக்கிறணும், ஓகேங்களா. ஸோ அந்த இதெல்லாம் கீவேர்டு மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸுக்கானது, ஃபியூச்சர் டென்ஸுக்கானது எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன்ஸு. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க, இதில் உள்ள கொஷின்ஸை, ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 15லேருந்து 18 வரைக்கும் ப்ரோஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் வந்து நான் எதாவது இம்பார்ட்டன்ட்ங்கிற சொல்கிறேன். இதில் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் தான் இருக்குது. பட் லாஸ்ட் மினிட் நிஜமாலுமே சொல்கிறேன், உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா ஒரு யூனிட்லேயே ஒரு 5லேருந்து 7 இல்லை 8 9 கொஸ்டின்குள்ளே தான் இருக்கும். ஸோ முடிஞ்சதா மொத்தமே 4 யூனிட் தான், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு மொத்தமே வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ்க்குள்ள ஒரு 30 கொஸ்டின்ஸ் முடிஞ்சால் அதை பாருங்கள். இல்லையா நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் ஹவு டிட் த பேர்ட் ட்ரை டு ரீச், அது இல்லாட்டி அது கூட அவ்வளோ தேவையில்ல. இது வாட் ப்ரோம்ப்டட் யங் செகல் ஃப்ளை ஃபைனலி, அது அடுத்து ஹவு வாஸ் த யங் செகல் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டு ஃப்ளை. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் டிட் த யங் பேர்ட் டு சீக் அட்டென்ஷன், அந்த கொஸ்டின். ஸோ அடுத்தது டிட் த மதர் பேர்ட், அந்த கொஸ்டின். டிட் த சீகல் ஃபெயில் டு ஃப்ளை, அது. ஸோ அந்த ரீசன்ஸ் இதெல்லாம். அடுத்தது வந்து இந்த
ஜீதர் அது ஹவு இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது வந்து ஹவு டிட் த காப்ஸ் மேனேஜ் அது வந்து பார்த்துக்கோங்க. கிராண்ட் ஃபாதர் வியரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்போர்ட்டர்ஸ் கிரேஸ் அட் த ஆத்தர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹவு டிட் த போர்ட்வெல் அது வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தேர்ட் யூனிட்ல வந்து வாட் டஸ் த டேர்ம் சர்க்குலேஷன் மீன் அது வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஃபேக்டர் மோட்டிவேட்டட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஐஎன்எஸ்வி ட்ரெயினி அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. So the mention the celebrations which the crew enjoying during their expedition அந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஐஎன்எஸ்வி இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வென் அதாவது கண்டக்ட் பண்ணுறது. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த ஆர்டிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்யா ஆஃபர்ஸ் ஆனியல் அந்த கொஸ்டின், நேகல் அங்கிள் ஷாப்பு. ஸோ அடுத்தது ஹவு டிட் ஆனியல் ஷோ அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வென் டிட் த ஆதித்யா லீவ் லோக்கல் ஸ்கூல் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். அப்புறம் இந்த டெய்லி ரொட்டீன் ஆஃப் சானியா ஸோ அந்த கொஸ்டின், கண்டிஷன் ஆஃப் த ஆர்டிக் அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோஸில். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கிராமர் செக்ஷன்லேருந்து கேட்பாங்க அண்ட் அப்ரிசியேஷன் கொஸ்டின். முதல்ல வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இப்போ ஒரு போயம் இருக்கு, லைஃப் போயம்னா இந்த வேர்டு வந்தாவே லைஃப் தானே ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அப்பதான் இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ வந்து வாட் இஸ் த வேர்டு மீ அப்படிங்கிறது யாரை அங்கே மென்ஷன் பண்ணுதுன்னா லைஃப்ல வந்து த பொயட் தான். ஸோ அதே மாதிரி வந்து வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டஸ் த பொயட் வாண்ட் டு லீட். ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி லைஃப் வந்து லீட் பண்ண நினைச்சாங்கன்னா ஹாப்பி லைஃப். ஸோ நீங்க இவ்வளோலாம் எழுத தேவையில்ல, ஜஸ்ட் இந்த கீவேர்டு அண்டர்லைன் பண்ணிருக்கீங்க, அட்லீஸ்ட் அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒய் டு யூ திங்க் த பொயட் இஸ் நாட் இன் ஹரி அப்படின்னா ஸோ மூவிங் டுவர்ட்ஸ் இஸ் கோல். ஸோ அதனால ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லாமே வந்து சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான். வாட் டஸ் த பொயட் மீன் இல்லாட்டி இது வாட் ஷுட் ஒன் நாட் மவுண்ட் ஃபார் அப்படிங்கிறப்ப த திங்ஸ் தட் டிஸ்அப்பியர். அதே மாதிரி வாட் டஸ் த பொயட் மீன் பை த ஃபேஸ் இன் த டிம் அப்படிங்கிறது அந்த பாஸ்ட்ல வந்து எதாவது ஒன்றுனா அன்ஹாப்பி பாஸ்ட் டைம். ஸோ அந்த மாதிரி தான் வித் கீவேர்ட்ஸோடு இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் வந்து 3 யூனிட் ஆகுது, 3 யூனிட்டுக்குள்ள இந்த கொஸ்டின் வித் கீவேர்ட்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன் மத்தியானமே. இல்லை வேணா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போயம்க்கு அப்புறம் அதாவது இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டினுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராமர் செக்ஷன் ஆக்டிவைஸ் பாசிவைஸ். ஆக்டிவைஸ்ங்கிறது வந்து எப்படி இருக்கும், சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஆக்டிவைஸ்ல இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாசிவைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். பாசிவைஸ்ல எப்படி எழுதுவீங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த வெர்போட V3 ஃபார்ம் எழுதுவீங்க, அடுத்தது பி பிளஸ் V3 ஃபார்ம் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் வந்து பை யூஸ் பண்ணிட்டு சப்ஜெக்ட் போட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இது பாருங்க ஐன்னு இருந்துச்சுன்னா ஆக்டிவைஸ்ல, பாசிவைஸ்ல மீன் மாறும். அதே மாதிரி ஆக்டிவைஸ்ல வீன்னு இருந்துச்சுன்னா பாசிவைஸ்ல அஸ்ன்னு மாறும். அதே மாதிரி யூன்னு இருந்துச்சுன்னா அது யூ தான், ஹீங்கிறது ஹிம்முனும், ஷீங்கிறது ஹெர்னும் மாறும், இட்டு இட்டு தான், தேங்கிறது தெம்முனும், நேம் ஏதாவது நேம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நேம் வந்து அப்படியே தான். ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணா அப்படின்னு இருந்துச்சுன்னா அது நேம் பாசிவைஸ்லையும் கிருஷ்ணா தான் வரும். ஓகே. ஸோ அடுத்தது சப்ஜெக்டை வந்து ஆப்ஜெக்டா மாற்றணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்டை கொண்டு வரணும். ஆக்டிவைஸ்ல இருக்குன்னா அது பாசிவைஸ்க்கு மாற்றுறதுக்கு சப்ஜெக்டை ஆப்ஜெக்டா கொண்டுட்டு போயிடணும். டென்ஸோட ஃபார்ம் வந்து மாற்றணும். பை வந்து ஆட் பண்ணணும். பை யூஸ் பண்ணிட்டு சப்ஜெக்டை போடணும்னு சொன்னல அந்த ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்டா மாற்றணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை தூக்கி சப்ஜெக்ட்ல எழுதிடணும். ஸோ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட்னா இஃப் தேர்ட் பர்சன் வந்து சிங்கிள்னா எஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் பாருங்க. த போயம் ரிங் த பெல், த போயம் ரிங்ஸ் த பெல்லுன்னு இருக்கு. இதுல சப்ஜெக்ட்ங்கிறது வந்து த போயம் ஓகேங்களா, வெர்பு வந்து ரிங்ஸ், ஆப்ஜெக்ட் வந்து த வெர்பு. அப்ப ஃபர்ஸ்ட் இது வந்து ஆக்டிவைஸ்ல இருக்குது. இதை பாசிவைஸ்க்கு எப்படி எழுதுவீங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் எழுதணும். அப்ப த பெல்ல ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வெர்பு வந்து சேர்க்கணுமா, ரிங்ஸோட V3 ஃபார்ம் இஸ். இது வந்து சிங்குலரா இருக்கிறதுனால ரிங்ஸ்ங்கிறது வந்து சிங்குலர். ஸோ அதனால வந்து இஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இஸ் ரிங்ஸ்ங்கிறது வந்து ரங் அப்படிங்கிற மாதிரி V3 ஃபார்ம்ல மாறும், அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல மாறும். ஓகேங்களா. அப்போ வந்து ரங்குங்கிற மாதிரி த பெல் இஸ் ரங்கு. அடுத்து பை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா பை, அடுத்தது வந்து சப்ஜெக்ட் அப்படியே எழுதிடணும். சப்ஜெக்ட் வந்து த போயம், அப்போ பை த போயம். அப்போ த பெல் இஸ் ரங் பை த போயம். ஸோ அதே மாதிரி இந்த இது பாருங்க, இப்போ த கேட் ட்ராங்க் த மில் அப்படின்னு இருக்குது, ட்ரங்க் த மில் மில்க். அப்போ த கேட்டுங்கிறது சப்ஜெக்ட், ட்ரங்க்குங்கிறது வந்து வெர்பு, ஆப்ஜெக்ட் வந்து த மில்க். அப்போ ஃபர்ஸ்ட் த மில்க் எழுதிறீங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்து ட்ரங்க்ன்னு இருக்கிறதுனால இஸ் ஆர் வாஸ் வரும், இங்கே வந்து வாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறணும். ஸோ அப்படிங்கிறப்ப ட்ரங்க்கு அதே தான், ட்ராங்க்குங்கிறது வந்து ட்ரங்க்னு ஒரு V3 ஃபார்ம்ல பை ஆட் பண்ணிட்டு த கேட்டுங்கிற சப்ஜெக்ட் ஆட் பண்ணிடுறீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் எழுதணும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்.
டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படி அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துருக்காங்க. டைரக்ட் இன்டைரக்ட் சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்கு அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மாற்றணும். ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல இருக்குன்னா பாஸ்ட் கண்டினியூஸ். அதே மாதிரி ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட், சிம்பிள் பர்ஃபெக்ட்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல மாற்றணும். அதே மாதிரி ப்ரொனவுன்ஸ் ஐன் இருக்கு அப்படின்னா அது வந்து இன்டைரக்ட்ல வந்து டைரக்ட் ஸ்பீச்ல ஐ செட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஹீ ஷெட் இல்லை ஷீ ஷெட் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி மீன் இருக்குன்னா ஹிம் ஆர் ஹெர் அப்படிங்கிற மாதிரி வரும். மை எப்படி மைன் அப்படின்னா என்னுடையதுன்னு அர்த்தம். அப்போ வந்து ஹிஸ் ஆர் ஹெர் அவனுடையது இல்லை அவளுடையது அந்த மாதிரி வரும். அதே மாதிரி பி அப்படிங்கிறது தே அப்படிங்கிற மாதிரி வரும். எங்களுடையது நாங்கள் அப்படிங்கிறது அவர்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். அவர் அப்படிங்கிறது வந்து தேர் அப்படிங்கிற மாதிரி வரும். அவர் செல்ஸ் அப்படிங்கிறது தெம் செல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். யூ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீ ஷீ ஹிம் ஹெர் ஹிஸ் எந்த இடத்துல வருதோ அதே மாதிரி சிங்குலர்னா. இதே ப்ளூரல்ல வந்துச்சுன்னா தே தெம் தேர் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி ஹீ ஷீ இட்டுங்கிறது அதே தான், அப்படியே ரிமைன்ஸ் சேம் அதே தான். ஸோ வந்து பார்த்துக்கோங்க திஸ்ங்கிற எந்தெந்த வேர்டு மெயினாக மாறும். திஸ்னா தேட்டு, தீஸ்னா தோஸ், தஸ்னா தோஸ், தஸ்னா சோ. அதே மாதிரி ஹியர் அப்படிங்கிறது தேர்னு மாறும். ஹவு அப்படிங்கிறது தென்னு மாறும். அகோங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர்னு மாறும். டுமாரோ அப்படிங்கிறது தேட் டே. ஸோ அந்த மாதிரி வந்து மாறும். அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலது இப்போ டேரக்ட்ல உள்ளது இன்டெரக்ட்ல வருது. சேஸ் அப்படின்னா சேஸ் தான் இருக்கும். சேங்கிறது ஒரு சிலது வந்து சேம் அதே மாதிரி தான் இருக்கும் வேர்பு. ஸோ அந்த இது வந்து பார்த்துக்கோங்க. செட்டுங்கிறது செட்டு சொன்னேன் அப்படிங்கிறது டோல்டு சொன்னார்கள் அந்த மாதிரி மாறும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ தென் பார்த்தீங்கன்னா பஞ்சுவேஷனை பொறுத்தவரை கம்பல்சரி நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இப்போ ஏதாவது வந்து கண்டினியூஸாக ஒரு சீக்வன்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா கமா வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து மெயினாக ஒரு பேராஃப்ரேஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா செமிகோலன் யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து கோலன், கொஸ்டின் மார்க்கு, இது எக்ஸாமினேஷன் மார்க்கு அதாவது ஆச்சரியக்குறி. அடுத்தது வந்து இன்வெர்டட் கமா, இந்த டபுள் கொட்டேஷன், அப்பாஸ்டர் சிங்கிள் கொட்டேஷன், டேஷ் விச் இஸ் ஐஃபன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், அண்டர் ஸ்கோப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இட்ஸ் நாட் எ டேஷ், அண்டர் ஸ்கோப். அண்ட் பிராக்கெட் விச் இஸ் க்ளோஸ்டு பிராக்கெட் இல்லை பேராந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஹைஃபன், திஸ் இஸ் த ஹைஃபன். இதெல்லாம் மெயினாக யூஸ் பண்ணுற ஒன்று ஓகேவா. எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகே. இப்போ ஐ கோ டு ஸ்கூல் அப்படின்னா ஐங்கிறது ஆல்வேஸ் அங்கே ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ஐங்கிறது வந்து டெஃபினெட்லி கேப்ஸில் தான் வரணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துங்க டீட்டெயில் தான் தமிழ்லேயே தான் இருக்கும். ஸோ பார்த்துங்க. அதே மாதிரி சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸு. ஸோ அந்த ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீஅரேஞ்சு இது வந்து கண்டிப்பாக வந்து இது நம்ம இது இப்படி தான் சொல்ல முடியாது. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மீனிங் அந்த வேர்ட்ஸ் சென்டென்சஸோட மீனிங் தெரிஞ்சால் மட்டும்தான் ரீஅரேஞ்சு சென்டென்ஸ் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த மீனிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு பாருங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு தனியாக டிப்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து ரோட் மேப் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்துங்க. கோ ஸ்ட்ரைட்னா நேராக போகணும். இப்போ நான் ஒரு இடத்துல வளைய வேண்டியது இருக்குது, ரைட் சைடு நான் இந்த சைடு வளையணும், இப்படி போயிட்டு இருக்கேன், இங்கிட்டு வளையணும் அப்படின்னா டர்ன் ரைட்டு, இங்கிட்டுனா வந்து டர்ன் லெஃப்ட். அதே மாதிரி வால்க்கு பாஸ்ட் ஸோ அந்த மாதிரிங்கிறப்போ ஒரு இடத்த வந்து கலந்து இல்லாட்டி இப்போ நம்ம நான் மெயின் ரோடு கலந்து போகிறேன், இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி போகிறேன், இல்லை ஒரு ஸ்கூலை தாண்டி போனால் வால்க் அலாங் த ரோடு, இல்லாட்டி வால்க்கு பாஸ்ட் த கவர்மெண்ட் ஸ்கூல் லைக் தட் அந்த மாதிரி வந்து நீங்கள் எதுவும் நினைக்கணும். வால்க் அலாங் த அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாருங்க அந்த ரோடோடைய கொஞ்சம் தூரம் சொல்லணும்ல, வால்க் அலாங் சம்திங் அந்த மாதிரி சொல்றது. ஸோ அந்த ரோட் மேப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யூ வில் ரீச் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை ரீச் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா. இப்போ நான் ஃபைனலி இந்த இடத்துல வந்துட்டேன், நான் ஒரு ஸ்கூலுக்கு போகணும். அந்த ஸ்கூல் வந்து ஒரு ஜூஸ் ஷாப்புக்கு ஆப்போசிட்ல இருக்குன்னா நான் அந்த ஜூஸ் ஷாப்புக்கிட்ட வந்துட்டு அப்படிங்கிறப்ப இட்ஸ் ஆப்போசிட் டு த ஜூஸ் ஷாப் அந்த மாதிரி நீங்கள் போட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரோஸ் பேராகிராஃப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் கம்பல்சரி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. த நைட் த கோஸ்ட் காட் இன். ஸோ இது ரெண்டு மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும், நீங்கள் மேக்ஸிமம் உள்ள மாதிரி பாருங்க. என்னுடைய மெட்டீரியலில் நான் கொடுத்துருப்பேன், அந்த மாதிரியே நீங்கள் எழுதுங்க ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போயம் பேராகிராஃப்ல லைஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லைஃபுக்கு அப்புறம் நீங்கள் இது பார்க்குறதுனா பார்க்கலாம், இல்லாட்டி ஐ எம் எவ்ரி உமன் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இது வந்து போயத்தில் உள்ளது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டான்ஸாக கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்பாங்கல்ல, ரைமிங் வேர்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ரைமிங் வேர்ட்ஸ் கேட்பாங்க, ரைமிங் ஸ்கீம் கேட்பாங்க, அலிட்ரேஷன் வேர்டு கேட்பாங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அப்போ ரைமிங் வேர்ட்ஸுங்கிறப்ப இங்கே வந்து ஃபியர் அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி வேற என்ன வருது, சீர் ஒரே மாதிரி வருது, விச் இஸ் த ரைமிங் வேர்ட்ஸ். ஹோலு டோல் இது ரைமிங் வேர்ட்ஸ். இப்போ ரைமிங் ஸ்கீம் பார்க்கணும்னா இப்போ ஃபியர் நான் ஏ கொடுக்குறேன், ஹோல் இது டிஃப்ரெண்டாக இருக்குது, அப்போ நான் பி கொடுக்குறேன், டோல் இது பி மாதிரியே தான் இருக்குது, ஹோல் டோல் அப்போ இதுக்கு அகெயின் நான் பி கொடுக்குறேன், சியர் இது வந்து ஏ மாதிரி இருக்குது, ஸோ அப்போ இதுக்கு வந்து நான் ஏ கொடுக்குறேன், அப்போ ஏ பி பி ஏ. ஸோ அந்த மாதிரி வரும், இந்த வருதா. ஸோ அதே மாதிரி தான் இதில் அலிட்ரேஷன் வேர்டு எங்கே இருக்குது, பாஸ்ட், ஹோல்டிங், பேக்கு, ஃபியரு. ஸோ அதை வந்து விட்டுருங்க. வாட்டு, ஃபியூச்சரு,
வித்து ஹோலு, ஸோ இது வந்து அலிட்ரேஷன். வாட்டு வித்து ஹோலு இது வந்து ஒரு அலிட்ரேட்டட் வேர்டில் வருது. ஹாப்பி ஹார்ட், ஸோ இது வந்து அலிட்ரேஷனில் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ராவல்ஸு, ஸோ இந்த மாதிரி அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் ஃப்ரம், ஃபியூச்சரு, ஸோ அந்த இதெல்லாம் அந்த ஃபியூச்சரு ஃப்ரம், அதே மாதிரி ஹாப்பி ஹார்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து சொன்னேன்ல ஹாப்பி ஹார்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து அலிட்ரேஷன் வேர்டு. அதே மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இதில் வந்து மெட்டாஃபர். ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா மெட்டாஃபர் வருது. ஃபோர்த் லைன் பார்த்தீங்கன்னா கான்டெஸ்ட். உங்களுக்கு வந்து ஆஸ், லைக் இதெல்லாம் வந்துச்சுன்னா சிமிலி. ஸோ இந்த மாதிரி மெட்டாஃபர் அப்படிங்கிறது ஒரு உயிர் இல்லாத பொருளை ஒரு உயிர் உள்ள மாதிரி நம்ம வந்து நம்ம போர்ட்ரேட் பண்ணுறது வந்து மெட்டாஃபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் இதில் உள்ளதான் கேட்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போயம் பேரஃப்ரேஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து எப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. தெரில அப்படின்னாலும் இதை வச்சு அட்டனாவது பண்ண ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. சப்ளிமெண்ட்ரி ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டில் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் பேசேஜ் கொடுத்து கொஸ்டின் கேட்குறது, இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அந்த பேசேஜை ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கொஸ்டினை பார்த்துட்டு அந்த கொஸ்டின் எங்கே பேசேஜில் இருக்குன்னு பார்க்காம ஃபஸ்ட்டு பேசேஜ் அந்த பேராகிராஃப் வந்து 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டினை பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆன்சர் வந்து ஈஸியாக எழுதிடுவீங்க ஓகேவா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேராகிராஃப் ரீட் பண்ண மாட்டாங்க, எடுத்தோன்னே கொஸ்டினை பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் டேட்டடா, அப்போ இங்கே எக்ஸ்பிரிமெண்ட் டேட்டட் இங்கே இந்த இருக்குது, அப்போ இதுதான் ஆன்சர். அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ரீட் பண்ணுங்கள், தென் கொஸ்டினை பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேவா. ஸோ அது வந்து பாருங்கள் ஓகே. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. சம்மரி நோட்ஸ் மேக்கிங்கு, ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த இது பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்குறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 questions அட்டன் பண்ணணும், which is the 5 mark question. அட்வர்டைஸ்மெண்ட் 1 பேஜுக்கு இருக்கிற மாதிரி பாருங்க. அந்த ஷாப் நேம் ஹைலைட் பண்ணுங்க. ஆஃபர் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு, இல்லை ஆஃபர் நீட்டாக ஒரு டிசைன் மாதிரி போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மொபைல் ஷாப்னா அந்த மொபைல் வந்து ட்ராப் பண்ணுங்க. இல்லை ஒரு ஹோம் அப்ளையன்சஸ்னா ஒரு டிவி இல்லை ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி ஏதாவது ட்ராப் பண்ணுங்க, செம்மையாக இருக்கும். நீட்டாக அந்த மாதிரி பண்ணுங்க. மெயினாக அவங்க கொடுத்துருக்க ஹிண்ட்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல நீட்டாக ஹைலைட்டாக தெரியணும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க ஓகே. அடுத்து லெட்டர் ரைட்டிங் ஃபார்மெட் பார்த்துக்கோங்க, ஜென்ரல் ஃபார்மெட்டு. ஸோ அதே மாதிரி நோட்டீஸ் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங், மெசேஜ், ரிப்போர்ட்டு அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அது பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லுக் அட் த பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரசிவ் ரிவ்யூஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த இது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துங்க. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மெயின் அந்த ஹெட்டிங் போட்டுங்க. இந்த ஆஃபர்லாம் சொன்ன ஸ்டார் மாதிரி போட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் வந்து ஹைலைட் பண்ணுங்க. இப்போ இது ஒரு ஹோம் அப்ளைன்சஸ்ங்கிறனால டிவி இந்த மாதிரி ஏசி அந்த மாதிரி இது ட்ராப் பண்ணிக்கோங்க. பை 1 get 1 அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து அவங்க கொடுத்துருக்காது. அது மாதிரி அட்ரஸ் இந்த மாதிரி நீட்டாக இந்த மாதிரி கடைசியில் கொடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி அட்ரஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது லெட்டர் ரைட்டிங் இது வந்து ஒரு ஃபார்மெட்டு. டேட் இருக்கணும், சென்டரோடைய அட்ரஸ் அது டேட்டு, ரிசீவர்ஸோடைய அட்ரஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி சாலுவேஷன், ஸோ சார் மேடம் இந்த மாதிரி போட்டு பாடி ஆஃப் த லெட்டர் என்ன மெயின் கண்டென்ட் அப்படிங்கிறத எழுதிட்டு, அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் உங்களுடைய ஃபெய்த்ஃபுல்லி அப்படிங்கிறத போட்டுட்டு உங்களுடைய இது டீட்டெயில்ஸ் போட்டு சிக்னேச்சர் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது நோட்டீஸ் ரைட்டிங் அப்படிங்கிற மாதிரி தான். நோட்டீஸ் ரைட்டிங்கிறது இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் ஒரு ஸ்கூல் இதுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் டே ரிலேட்டடாக என்ன நோட்டீஸு, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலு உங்கள் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கொடுத்துருக்காங்க, சோமந்தர் குடி அப்படிங்கிறது டேட்டை போட்டுக்கோங்க. அந்த இன்ஃபர்மேஷன் என்ன எதுக்காக லெட்டருங்கிறத அந்த இன்ஃபர்மேஷனை போட்டுருங்க. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா போடுங்க, இல்லை XXS அந்த மாதிரி போட்டுட்டு நேமு, அதுக்கப்புறம் அந்த இது உங்களுடைய டெசிக்னேஷன் கொடுத்துருங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து திஸ் பிக்சர் இஸ் அபவுட், அது எதை பற்றி இருக்குது அப்படிங்கிறத கொடுங்க. ஐ கேன் சி எதெல்லாம் உங்களால் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கொடுங்க. தேர் ஆர் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுங்க அந்த பிக்சரில். திஸ் பிக்சர் ஹேஸ் மெனி ஐடியாஸ், இதெல்லாம் ஜென்ரலாக எழுதுறது. த கிவன் பிக்சர் இஸ் நைஸ், இல்லை வண்டர்ஃபுல், இல்லை பியூட்டிஃபுல், லைக் மீனிங்ஃபுல். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து கொடுங்க. அடுத்தது திஸ் இஸ் ஆர் தேர் இஸ், தேர் இஸ் இல்லை தேர் ஆர், அங்கே சிங்கிள்னா ஒரு இதை பற்றி கொடுக்கணும்னா திஸ், இல்லை மெனி இது இருக்குன்னா ஆறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுங்க. இன் திஸ் பிக்சர் அண்ட் ஐ லைக் திஸ் பிக்சர், இல்லாட்டி ஐ டோன்ட் லைக் திஸ் பிக்சர். உங்களோட எக்ஸ்பிரஸ் என்ன அது பிடிச்சிருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஐ லைக் திஸ் கொடுங்க. அது எதை பற்றினது அப்படிங்கிறத பொறுத்து. இஃப் தட் இஸ் த வெரி மீனிங்ஃபுல், வெரி இன்ஃபர்மேட்டிவ் அப்படி இருந்துச்சா லைக், இல்லை ஒரு ஆக்வர்ட் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டோன்ட் லைக். மேக்ஸிமம் லைக் திஸ் பிக்சர் அந்த அது ரிலேட்டடாக தான் வரும், பார்த்துக்கோங்க. நோட்ஸ் மேக்கிங், either you have to write notes, இல்லை வெரி வெரி இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் மீன்ஸ் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ். அதை எடுத்து ஐஃபோனாக போட்டு எழுதுற நோட்ஸ். அதுக்கான டைட்டில், அது எதை பற்றி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு டைட்டில் நீங்கள் கொடுத்தே ஆகணும். டைட்டிலுக்கு மார்க்கு. இதே நீங்கள் சம்மரி எழுதுறீங்க அப்படின்னா ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, இல்லை ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட். இப்போ ரஃப் காஃபி அப்படின்னா அதை வந்து கொடுத்துருக்கிறது ஒரு 500 வேர்ட்ஸ் இருக்குன்னா நீங்கள் இது ஒரு 300 வேர்ட்ஸ் இல்லை 150 வேர்ட்ஸ் அந்த மாதிரி எழுதணும். அதே ரஃப் காஃபி 150 வேர்ட்ஸ்னா ஃபேர் காஃபியில் 100 வேர்ட்ஸ் இல்லை 50 வேர்ட்ஸ், 3ல் ஒரு பாதி 150 வேர்ட்ஸ்னா 50 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பாருங்கள், ரஃப் காப்பி எழுதியிருக்காங்க, ஃபேர் காப்பி எழுதியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ரஃப் காப்பி, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ரிட்டன் இன் ஃபேர் காப்பி எழுதணும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங்.
ஸோ எரர் ஸ்பாட்டிங்கில் என்னென்னு பாருங்க, ஐ பாட் ஏ ஹச்எம்டி வாட்ச், ஐ பாட் ஏ வராது அண்ட் தான் வரும். ஸோ இந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி இது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக ரிப்பீட்டடாக வந்து கேட்குறது. அப்புறம் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறது, யூசேஜ். ஸோ இந்த இது இங்கே வந்து வி ஆர் லிவிங் இன் இந்தியான்னு இருக்குது. ஸோ வி ஆர் வராது, வி லிவ் இன் இந்தியா அந்த மாதிரி தான் வரும். ஆர் இங்கே வராது, லிவிங் அப்படிங்கிற மாதிரி வராது. ஸோ அது வந்து பார்த்துங்க. கொஸ்டின் டேக்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துங்க. நீங்கள் ஒன் வேர்ட்லேயே கொஸ்டின் டேக் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில எக்ஸசைஸ் வந்து இருக்கும் பார்த்துங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து மெமரி போயம், நீங்கள் வந்து லைஃப் அண்ட் ஐ எம் எவ்ரி உமன் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் யூனிட்ல உள்ளது ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரோஸ் கொடுத்து பேசேஜ் கொடுத்து கொஸ்டின் கேட்குறது. ஸோ அந்த மாதிரி இதுதான் வரும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கிலீஷை பொறுத்தளவில் இஃப் உங்களுக்கு வந்து ஏதாவது தெரில அப்படின்னா தயவு செஞ்சு வந்து தெரில அப்படின்னு விட்டுட்டு வராமல் ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்து அட்டென்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா வந்து இப்போ அதுலேயும் குறிப்பாக பேராகிராஃப், ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட், அந்த 8 மார்க்லாம் இருக்குல்ல, அது அந்த பேசேஜ் கொடுத்த கொஸ்டின் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஷுவராக உங்களுக்கு இங்கிலீஷை பொறுத்தளவில் ஒன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா மார்க் கண்டிப்பாக உண்டு பிக் கொஸ்டினை பொறுத்தளவில். ஸோ அதனால் வந்து தெரில அப்படின்னு எதையும் விட்டுட்டு வராமல் ட்ரை டு அட்டன் தட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.